அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கார்டன் எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களை போல் இருந்து தான் நான் இந்த அளவுக்கு கார்டன் பற்றின நாலேஜ் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய லைஃப்பில் கார்டனிங் பண்ணும்போது நான் செய்கிற மிஸ்டேக்ஸ், அதை எப்படி நான் கடந்து வந்தேன் என்பதை பற்றியும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தேங்கின தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓடுற நதியாகத்தான் இருக்கணும். அப்பொழுது தான் அனைவருக்கும் பயன்படும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ யாருக்கெல்லாம் எனக்கு கார்டனிங் ஸ்டார்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கும், அண்ட் ஆல்சோ எனக்கு டைம் இல்லை அண்ட் எனக்கு நோ ஸ்பேஸ் அரவுண்ட் மை ஹவுஸ், என் வீட்டை சுற்றி இடம் இல்லை அப்படின்றவங்களுக்கும் என்னுடைய இந்த வீடியோவை பார்த்த பிறகு கேட்ட பிறகு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, நைட்டும் ஆக போது, செடிகள்லாம் உறங்குற நேரம் இது சொல்லலாம். பொதுவாகவே கார்டனிங்கில் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுற எல்லோருக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல பேசிக் பிளான்ஸ், லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ஸ், ஈஸி மெயின்டெனன்ஸ் பிளான்ஸ் முதல்ல செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், துளசி, கற்பூரவல்லி, நந்தியாவட்டை, கருவேப்பிலை, ஆலோவேரா, அதாவது கற்றாழை, சோற்று கற்றாழைன்னு சொல்லுவாங்க. ஸோ திருநீற்று பச்சிலை, பட்ரோஸு, செம்பருத்தி, தங்க அரளி, அரளி வகையில் எது வேணாலும் நமக்கு எங்கே பயன்படுத்தலாம். சரி, நம்ம முதல்ல ரொம்ப பேசிக்கான ஒரு 5 பிளான்ஸை சூஸ் பண்ணலாம். வாங்க. துளசி வகைகள், துளசியிலேயே ராம துளசி இருக்குது, சீதை துளசி இருக்குது, சில பேர் விஷ்ணு துளசின்னு சொல்லுவாங்க. செம்பருத்தி வகை, செம்பருத்தி வகைகளில் ஒரு தீமாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், செம்பருத்தியில் எல்லா கலர் செம்பருத்தியும் நீங்கள் கலெக்ட் பண்ணி உங்கள் கார்டனை அழகுபடுத்தலாம். அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது, தீமாக செலக்ட் பண்ணும்போது ஒரு செடி இல்லைனாலும் ஒரு செடி உங்களுக்கு பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கற்றாழை, சோத்து கற்றாழை. ஸோ இது வாஸ்து பிளான்ஸ்ன்னு சொல்கிறாங்க, வீட்டுக்கு வெளியில் வைப்பாங்க. ப்ளஸ் இது மல்டி பர்பஸ் யூசஸ் இருக்குது. இந்த யூசஸ் பற்றி நான் அப்புறமா டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ சோத்து கற்றாழை, அதுக்கப்புறம் நந்தியாவட்டை, கருவேப்பிலை செடி, கற்பூரவல்லி. கற்பூரவல்லி சளிக்கு, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த இலைகள் அவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும். கற்பூரவல்லி அது எப்போவுமே ஒரு க்ரீனரியாக இருக்கும். அந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலரில் எப்போவுமே அப்படியே மழை பெஞ்சு துளிர் விட்ட மாதிரி எப்பவுமே அந்த செடி இருக்கும். அதனால் நம்ம கார்டன் க்ரீனரியாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பட்ரோஸ் வகைகள். ஸோ இதில் பட்ரோஸ்லேயும் நம்ம தீமாக சூஸ் பண்ணலாம். நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் கலெக்ட் பண்ணி அந்த மாதிரி நம்ம வைக்கிறத சூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு கார்டன் ஒரு 5 தொட்டியாக இருந்தாலும் அதில் நிறைய பூக்களை நம்ம டெய்லி பார்க்க முடியும் இந்த மாதிரி வைக்கிறது மூலமாக. ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம பிளான்ஸ் வாங்கும் போதே பிளான்ஸ் டைப்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஈஸி மெயின்டெனன்ஸு, ரொம்ப லோ மெயின்டெனன்ஸு, தண்ணி 2 நாளைக்கு ஒரு முறை ஊற்றுற மாதிரி அந்த மாதிரி பிளான்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். அது நம்ம ஹார்ட் டு கில் பிளான்ஸ் சொல்லுவாங்க, அந்த டைப்பு. அந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா தண்ணி அந்த கேரிங்லாம் அதிகம் தேவைப்படாத ஒரு பிளான்ஸ், அதுதான் ஹார்ட் டு கில் பிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வாங்கி நீங்கள் செடிகளை வைக்கும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் தண்ணி ஒரு 2 நாள் 3 நாள் விடலைனா கூட அந்த செடி கண்டிப்பாக வளரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அடினியம் பிளான்ஸ்லாம் சின்னதாக இருக்கும்போது நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. அப்புறம் நிறைய இன்டோர் பிளான்ஸும் இருக்குது. நான் அதை அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் என்னென்ன பிளான்ஸுன்றது. ஸோ இந்த மாதிரி செடி நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கணும். நீங்கள் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுவீங்கன்னா, நர்சரியில் போய் நம்ம ஒரு செடி வாங்குறோம்னா, செடி சீக்கிரமாகவே இறந்து போகுதுன்னா உடனே உங்களுடைய செடியோட முகம் வாழுதோ இல்லையோ உங்களுடைய முகம் கண்டிப்பாக வாழும். அது ஒரு டிமோட்டிவாக ஆகிடும் உங்களுக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வாங்கியும் 2 செடி 5 செடியில் 2 செடி நமக்கு போயிடுச்சு, காசு வீணாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம். ஒவ்வொரு முறையும் இப்படி செலவு பண்ணி வாங்கி வீணாக போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு மனசில் ஒரு ஓரமாக ஒரு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக அப்படியே விட்டுடாதீங்க. வலிகள் தாங்குற கல் தான் சிலையாக முடியும்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சோர்ந்து போகாமல் பிளான்ஸை சூஸ் பண்ணுறதுல கவனமாக இருங்க. ஸோ நம்ம போன தடவை பண்ண அதே மிஸ்டேக் நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாது. அதை அனலைஸ் பண்ணணும், என்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக செடி வாங்கிட்டு வந்ததும் பிளான்டிங் பண்ணக்கூடாது. பிகாஸ் அந்த செடி ஒரு நியூ அட்மாஸ்பியரில் வரும்போது அதுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்.
ஸோ அது 2-3 ஹவர்ஸ் கழித்து அதை ஒரு தண்ணி தெளித்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி ஒரு கேரிங்கை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தொட்டிகள்லாம் ரெடி பண்ணிட்ட பிறகு இந்த செடிகளை கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் பிளான்டிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டெய்லி போய் பிளான்ஸ் வந்து ஒவ்வொரு துளிராக ஒவ்வொரு இலையாக விட்டுருக்கா, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓவர் கேரிங் வந்து பண்ணக்கூடாது. அண்ட் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனும் வந்து செடிங்கள்கிட்ட வச்சுக்கக்கூடாது. அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக க்ரோ ஆகும். நீங்கள் அந்த க்ரோத்தை டெய்லி பார்க்கணுன்னா உங்களுக்கும் வந்து சேடாக ஃபீல் ஆகும். ஸோ வந்து அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக நோட்டீஸ் பண்ணாதீங்க. ஒரு 1 வீக் அந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து ஜஸ்ட் வந்து பாருங்கள், பிளான்ஸ்க்கு என்ன தேவைன்றதை பாருங்கள். இது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் அந்த பிளான்ஸ்க்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். டெய்லி நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு தடையும் வந்து ஐயோ பூக்கில் என்னுடைய செடி வாடிடுச்சு, வதங்குது, இந்த மாதிரிலாம் நிறைய வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அது வந்து ஒரு மென்டலி வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அது க்ரோ ஆகும் கண்டிப்பாக. இட் வில் டேக் சம் டைம். ஸோ அந்த டைமை அந்த ஸ்பேஸையும் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். போய் பாருங்க, பட் எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிக்காதீங்க. அதுதான் நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். பிகாஸ் அந்த செடி நியூ அட்மாஸ்பியர் என்விரான்மெண்ட்டில் செட்டில் ஆக கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு செடி வாங்கும்போது அந்த செடியோட லைட் ரெக்குவயர்மெண்ட்டும் வாட்டர் ரெக்குவயர்மெண்ட்டும் நம்ம எப்போ வந்து ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணணும் அதை வந்து நம்ம வந்து நர்சரிஸில் நம்ம வாங்கும் போது அதை கேட்டுட்டு வாங்குங்க. ஒரு செடி வாங்கணும்னா அதில் ஒரு செடி செத்து போகும். ஒரு 7 செடி வாங்குறோன்னா வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு செடி கண்டிப்பாக செத்து போகும். அதை செத்து போச்சுன்னா அது உடனே டிமோட்டிவாக ஆகாதீங்க. அந்த தவறுகளை சரி செஞ்சு திருத்திக்க பாருங்கள். இப்போ பொதுவாகவே வந்து தவறுகளை சரி செய்து தான் வந்து திருந்திய பின்பு தான் ஒரு நாகரிகமே பிறந்ததுன்னு சொல்கிறாங்க. வரலாற்று வெற்றியாளர்களுடைய மறுபக்கம் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வியிலிருந்து தான் தொடக்கமாக இருக்கும். ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த செடி இறந்ததுக்கான காரணத்தை அனலைசிஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன ரீசனாக இருக்கும்? ஒன்று தண்ணீர் அதிகமாக ஊற்றிட்டோமா, இல்லை வேர்பூச்சி வந்துருச்சா, இல்லை ஃபங்கஸ் வந்திருக்கா அந்த செடிக்கு, ரொம்ப அதிகமாக வெயிலில் வச்சுட்டோமா, இல்லை ரொம்ப நிழலில் வச்சுட்டோமா, இல்லை ஃபெர்டிலைசர்ஸ் பத்தலையா, இல்லை அதிகமாக போட்டிருக்குமா, தொட்டியோட மண் ரொம்ப ஹார்டாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பல ரீசன்ஸ் இருக்கும் ஒரு செடி இறந்து போகுதுன்னா ஸ்லோவாக. ஸோ அந்த மாதிரி வந்து ரியலைஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து அதை தப்பு பண்ணாதீங்க. இப்போ நம்ம சேம் பிளான்ட்டை வாங்குங்க. ஏன்னா ஒரு தடவை வாங்கின பிளான்ட் இந்த செடி எனக்கு வந்து திரும்ப வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த செடியை விட்டுட்டு நீங்கள் வேற ஒரு செடி வாங்க போகிறீங்கன்னா அந்த செடியை பற்றி நியூவாக நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். ஸோ நீங்கள் இந்த செடியை வாங்கின செடியை திரும்ப வாங்குங்க. போன தடவை என்ன மிஸ்டேக் பண்ணமோ அதை நெக்ஸ்ட் டைம் பண்ணாத அளவுக்கு வந்து அந்த செடியை பராமரித்து வளர்க்க பாருங்கள். டெய்லி போய் பார்த்து செடி வளருதான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்காதீங்க. செடிக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். நமக்கு எப்படி மனுஷங்களுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் இருக்கோ அது மாதிரி செடிங்களுக்கும் இருக்கும். என்னடா இது வந்து நம்ம ஓனர் டெய்லி வந்து நமக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காங்களேன்னு இருக்கும். ஓவர் கேரிங் தேவையில்லை. ஜஸ்ட் வாங்கணுமா அந்த செடி தொட்டியை வந்து நம்ம கேரிங் பண்ணுறதோட வந்து ஜஸ்ட் விட்டுடுங்க. ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனாக வந்து ஒரு க்ரீனரியாக வந்து நம்ம வந்து கார்டன் இருக்குன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போங்க. உங்களுடைய அன்றாட வேலைகளை பாருங்கள். அடுத்துக்கிறது ஒரு மார்னிங்கு ஈவினிங் வந்து சும்மா ஜஸ்ட் வந்து தண்ணி எவ்வளோ தேவை அந்த அப்சர்வேஷன்லாம் நீங்கள் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா செடி வாங்கி வச்சதுக்கப்புறமா டெய்லி போய் பார்த்து என்னுடைய செடி நான் உங்கள் கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன், செடி வளரவே இல்லை அப்படி நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்ததும் நடக்கணும்னா எப்படி சாத்தியமாகும்? ஸோ பிளான்ஸ் கேரிங் என்பது பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்கள், செடிகளே நமக்கு என்னென்ன தேவையோ அதை ஃபுல்ஃபில் பண்ணிடும். நம்ம எதிர்பார்க்காத சமயத்தில் பூக்களை தரும், காய்களை தரும். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கார்டன் க்ரீனரியாக வச்சுக்கிறதே ஒரு அழகு தான். அது பூக்கள் இல்லைனாலும் பசுமையாக அந்த கார்டன் இருந்தாலே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக அழகாக இருக்கும். பொதுவாகவே பிளான்ஸ் வளர்க்குறவங்க நிறைய பேர் நர்சரிஸில் போய் பிளான்ஸ் வாங்குறவங்களும் பண்ணுற முதல் தப்பு என்னென்னா, இந்த தப்பை நானும் பண்ணியிருக்கேன். பேசிக் பிளான்ஸை நம்ம வந்து போய் வாங்குறதுக்காக போவோம். நம்ம வீட்டில் வந்து ஒரு செலக்ட் பண்ணி இந்த பிளான்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு போவோம். பட் நர்சரி போன பிறகு நிறைய பூக்கள் உள்ள செடிகள்லாம் பார்க்கும்போது இந்த செடி நம்ம வீட்டில் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 4 பிளான்ஸை தவிர எக்ஸ்ட்ராவாக நம்ம வாங்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிளான்ஸ் வந்து நம்ம மேஜரான பிளான்ஸ் பேசிக் பிளான்ஸ் சொன்னாலே அதை வாங்கிறதுக்காக போகிறோம்னா பக்கத்தில் ரோஜாவோ சாமந்தியோ பூக்களோட இருந்ததுன்னா உடனே வந்து அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும். அது என்ன ஆகும்னா ஒரு 5 நாள் இலைகளோட நல்லா இருக்கும் செடி. இந்த 6வது நாள் பார்த்தீங்கன்னா அந்த க்ரோத் லீவ்ஸ் எல்லாமே கொட்டிடும். அதுக்கப்புறமா திரும்ப குச்சி மாதிரி ஆகிடும். ஓகே, இப்படி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. பேசிக் பிளான்ஸ் வைங்க. க்ளோஸாக பக்கத்தில் இருந்து
பிளான்ஸை பார்த்துக்கோங்க. பக்கத்தில் வாங்கின பிளான்ஸை வைங்க, ரொம்ப தள்ளி தள்ளி வைக்காமல். அதுக்கப்புறம் பிளான்ஸ்க்கு தண்ணி ஊற்றுறதுல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. பொதுவாகவே தண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம வந்து வேர்கிட்ட பாய்ச்சுற மாதிரி பாய்ச்சுவோம். நிறைய நேரம் அந்த வேர் வந்து நம்ம வந்து சன்லைட்டில் பட்டு செடிங்க வந்து ஸ்லோவாக வந்து நாகும், காய ஆரம்பிக்கும். அது நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ எப்படி தண்ணி ஊற்றணும்னா, நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணுறேன். தண்ணியை வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாமல் கவனிக்காமல் ஊற்றுறது. நம்ம வந்து ஒரு ஃபோன் பேசிக்கிட்டோ, ஒரு மார்னிங் வந்து யாருக்கிட்டையாவது பேசிக்கிட்டோ, அந்த மாதிரி வந்து நமக்கு செடிகள் மேலே கவனத்தோடு வந்து நம்ம செடிங்களுக்கு தண்ணி ஊற்றணும். நெக்ஸ்ட் தண்ணீரை செடிக்கு மார்னிங் ஈவினிங் ஊற்றி அதுக்கு செடிக்கு நிறைய செல்லம் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவேன் நான். என்னென்னா மார்னிங் ஊற்றுறீங்கன்னா அதுக்கப்புறம் ஈவினிங் அது ட்ரையாக இருந்தால் மட்டும், காஞ்சிருந்தால் மட்டும் செடிக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஸோ காலையிலையும் ஈவினிங்கும் ஊற்ற சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கம்பல்சரி ஊற்றிடாதீங்க. ஏன்னா செடி ரொம்ப ஈரம் இருந்ததுனா கூட வந்து செடி செத்து போகும். செடிக்கு தண்ணி ஊற்றும் போது ஒருத்தங்கிட்ட ஃபோன் பேசிட்டோ, குழந்தைங்கிட்ட பொதுவாக வந்து கொடுத்து ஊற்ற சொல்லாதீங்க. குழந்தைங்களுக்கு வந்து டீச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும், இவ்வளோ தான் ஊற்றணுன்றது. நீங்கள் வந்து தண்ணி நிறைய ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சொன்னோன்னா அவங்க வந்து கவனிக்காமல் வந்து ஒரு செடி தொட்டிக்கு நிறைய அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவாங்க. அதுக்கப்புறமா அதில் இருக்கிற சத்து மொத்தமே வந்து வெளியில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றும் போதும் ஒவ்வொருத்தருக்குடைய சமையலுக்கு வந்து எப்படியும் ஒரு கைப்பக்குவம் இருக்கும் இல்லையா, அது போல் தண்ணி ஊற்றும் போதும் சரி, உங்கள் உள்ளங்கைப்பட அந்த தண்ணியை வந்து தொட்டிக்கு நேராக வந்து பாய்ச்சாமல் தெளித்த மாதிரி கொஞ்சம் தொட்டிக்கு தேவையா போதுமான்றதை பார்த்துட்டு நிறைஞ்ச மாதிரி பார்த்து கவனமாக ஊற்றுங்க. ஸோ இதுவரை என்னுடைய அனுபவங்களை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ டேக் கேர் யுவர் பிளான்ஸ் அண்ட் க்ரோ க்ரீன் வித் ஹாப்பி லைஃப். தேங்க்யூ. அம்மாவோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை